ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி நம்ம ஜிடிடி ஆர்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரேட் வந்து யார் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாடா மோட்டர்ஸ்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ண போகிறோம். சரிங்களா? நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இப்போ இந்த பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இப்போவே ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கீழே வந்து இப்போ அதாவது நம்ம டாடா மோட்டர்ஸ் நம்ம ஸ்டாக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து சம்மரி சார்ட்லாம் ஆப்ஷன் இருக்கும். நம்ம சார்ட் பார்த்துட்டு சார்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பையின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பையின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெகுலர் ஜிடிடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜிடின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெலிவரியில் வாங்க போகிறீங்களா இல்லை இன்ட்ராடேயில் வாங்க போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் வந்து டெலிவரி ட்ரேட் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் எவ்வளோ நாளுக்குள்ள ஓப்பன்லேயே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 2023 அதாவது நீங்கள் டெலிவரியில் வந்து இந்த ஒரு ஜிடிடி ஆர்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டைமே பார்த்திங்க அப்படின்னா 3 மணி ஆகிடுச்சு. இன்னும் 15 மினிட்ஸ் தான் டைமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 15 மினிட்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அப்போ என்ன கரண்ட் ப்ரைஸ் இருக்கோ, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ லாஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து மார்க்கெட் வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து செல் என்ட்ரி தான் வந்து போக போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த குவான்டிட்டியில் வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்றதுனால ஒரு 3 குவான்டிட்டி மட்டும் நான் வந்து அதாவது நான் செல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் நீங்கள் வந்து பை சைடில் இருக்க போகிறீங்க, செல் சைடு இருக்க போகிறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து செல் சைடுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தாங்க. இந்த இடம் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இஃப் ப்ரைஸ் இஸ் பிலோ, இஃப் ப்ரைஸ் இஸ் அபோவ், இமிடியட்லி சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இது 3த்தில் எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் இந்த இமிடியேட்லின்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் மார்க்கெட் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் வந்து கரெக்டான இடத்துல தான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமிடியேட்லின்றது சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டும் சூஸ் பண்ணும்போது இஃப் ப்ரைஸ் இஸ் பிலோ, இஃப் ப்ரைஸ் இஸ் அபோவ் சூஸ் பண்ணுறது போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ இஃப் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இஃப் ப்ரைஸ் இஸ் பிலோன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இதை கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 380 ரூபா 55 பைசான்னு இருக்குங்களா. ஆனால் நீங்கள் எந்த வேல்யூ மினிமம் போட்டாகணும்னு பார்த்தீங்கன்னா 379 ரூபா. அதாவது இதை விட என்ன பண்ணோம், ₹1 கம்மியாக தான் போட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த ஆர்டரை வந்து ஓப்பனே பண்ண முடியும். நான் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கரண்ட் ப்ரைஸ் போடுறேன் 380.55 போடுறேன். ஆனால் கீழே என்ன காமிக்குது பார்த்தீங்களா, திஸ் ஃபீல்டு மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 379.35. அதாவது இங்கே இருக்கிறத விட ₹1 நம்ம கம்மியாக தான் போடணும் அப்படின்றத வந்து காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இஃப் ப்ரைஸ் இஸ் பிலோவில். இதுவே நான் இஃப் ப்ரைஸ் இஸ் அபோவ்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து மினிமம் பாயிண்ட் எவ்வளோ போடணும், ₹381.25. அதாவது இப்போ கரண்ட் ப்ரைஸ் விட ₹1 நீங்கள் அதிகமாக போட்டு தான் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நான் இப்போ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். இப்போ நான் வந்து பண்ணுறேன் 380 வந்து வாங்கணும், 380.40 நான் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாதுன்னா கீழே என்ன வந்துச்சு, நமக்கு இந்த 381.25 கீழே போடக்கூடாது, அதுக்கு மேலே தான் போடணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து என்னோடய சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோஸ்ட்லி இந்த இமிடியேட்லின்றதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எந்த ப்ரைஸில் வந்து வாங்க நினைக்கிறீங்களோ விற்க நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், 380.40 செல் பண்ணலான்ற ஒரு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள் காமிங்கன்றதால என்ன பண்ணுறேன், இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ நம்ம அதிலே போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ், நம்ம ரிஸ்க் ரிவார்டு பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா 1:2 ரிஸ்க் ரிவார்டு வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் இன்னும் கூட கம்மி பண்ணிப்போம். 380.30 வந்து 20 வச்சுப்போம். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹1. அதாவது 1:2 அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், 381.20 வந்து என்னோடய ஸ்டாப் லாஸு. என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 378.20. ஓகேங்களா? ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டேஷன் நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ, ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே கீழே போயிட்டே நான் என்ன பண்ணேன், ஒரு 30 வச்சுப்போம். ஓகேங்களா? வச்சுட்டு நீங்கள் ஸ்வைப் டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? சரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆச்சு, இங்கே ஒரு டிக் விழுந்துட்டுருக்கும். நமக்கு என்ன ஆச்சுனாக்கா டிக் விழுந்துச்சு, எந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணியிருக்கிறேன், எத்தனை குவான்டிட்டி கரெக்டாக கிளியராக வந்துருச்சு. ஸோ மீதி ரெண்டு பார்த்திங்கன்னா ஷெடியூலில் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 3 மணி 3 நிமிஷம் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 12 மினிட்ஸ் தான் வந்து இந்த ஆர்டர் ஓப்பன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்டே டைமிங் வந்து 3:15 முடிஞ்சிடும்.
ஸோ அதுக்குள்ளே நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து வெறும் 3 குவான்டிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? 3 குவான்டிட்டி தான் வாங்கியிருக்கும் போது நமக்கு வந்து எத்தனை குவான்டிட்டி வாங்கினாலும் நம்மளோட ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் வந்து ரொம்ப மினிமமான இருக்கும். கண்டிப்பாக இன்ட்ராடே வந்து மினிமமாக இருக்கும். அதே சமயம் இங்கே ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து நான் இன்றைக்கி நான் தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ்லாம் போகிறப்ப எனக்கு லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ் பற்றி எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 20 ருபீஸ்க்குள்ள தான் வந்து இந்த லாஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுன்றதுக்காக நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ 75 பைசா வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணோம். அதாவது இப்போ நம்ம ஆர்டர் போட்டோம் இல்லையா, நம்ம ஆர்டர் போட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு வெயிட் மட்டும் தான் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணியாச்சு, நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணி என்ட்ரி வந்து எடுத்துட்டோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம மைண்டை ஒரு ரோபோ மாதிரி வச்சுக்கணும். மார்க்கெட் இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆர்டர் போட்டாச்சு, ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அந்த லாஸை ஏற்றுக்கிட்டு வெளியே வரணும். டார்கெட் அடிச்சினாலும் ஓகே மார்க்கெட் நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பொசிஷனுக்கு வந்து போயிடுவோம். போர்ட்ஃபோலியோவில் போய்ட்டு நம்மளோட பொசிஷனுக்கு வந்து போயிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்படியே வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், எக்ஸிக்யூட் ஆகிறவங்களும் வெயிட் பண்ணோம். அப்படி இல்லைனா என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீடியோ வந்து இப்போ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3:15 போயிட்டு நான் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து பார்க்க போகிறேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறதில்ல. சரிங்களா? ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இப்போ 317 வந்து வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணி பார்க்கலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து பாஸ்லாம் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன் போல். ஸோ கிட்டத்தட்ட வந்து நியர்பை டார்கெட் வந்து அடிக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 50 பைசா தான் நமக்கு டைம் வந்திருக்கு. நம்ம இப்போது 30 பைசா 25 பைசா. ஸோ சாரி கேஸ், நம்ம வந்து இன்னும் ஒரு 5 பைசா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டார்கெட்டுக்கு. 5 பைசா அவ்வளோதான் டார்கெட் அச்சீவ்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 குவான்டிட்டிக்கு வந்து 6 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், இந்த டார்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுமான்றது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்காது. நீங்கள் வந்து 3 குவான்டிட்டினும் போது 6 ரூபா, அதாவது 2 ரூபான்றது இட்ஸ் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போய் ஆர்டரில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து என்ன பண்ணியாச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், ரொம்ப நம்ம வீடியோலாம் சென்டரில் எங்கேயுமே பாஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு கிளியராக பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா, எப்படி வந்து நம்ம வந்து GTT ஆர்டர் யூஸ் பண்ண சொல்லிட்டு இன்ட்ராடேல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.